அதுக்கடுத்து பூஞ்சை நோய்களை பத்தி நம்ம பார்க்கணும். பூஞ்சை நோய்கள் கிட்டத்தட்ட அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பூஞ்சைனா என்னன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். சரிங்களா? அப்போ பூஞ்சை ஒரு பச்சை நிறமற்ற உயிரினம். பூஞ்சை ஃபங்கி, அதாவது ஃபங்கல் ஆர் நான் கிரீன் ஆர்கனிசம் டைப் ஆஃப் யூகேரியோட்டிக் டைப். ஒளியற்ற சூழலில் மட்டுமே வளரும். grow in a dark environment. சரிங்களா? ஒளியற்ற சூழல்ல மட்டுமே வளரக்கூடியதா நம்ம இதை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து அதனுடைய கூடுதல் தகவல், அதனை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பிலிருந்து அதனுடைய ஒரு செல்லிருந்து பெறக்கூடியது என்ன, இரு செல்லிருந்து பெறக்கூடியது என்ன அப்படின்னு. ஒரு செல்லிருந்து பெறக்கூடியதுதான் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெட், கேக் எல்லாம் தயாரிக்கக்கூடிய நொதித்தலுக்கு பயன்படக்கூடிய அமைப்பை நம்ம பெறுறோம். அதே போல இரு செல்லிருந்து பெறக்கூடியதுதான் நம்ம பெனிசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவத்துல பயன்படக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கா நம்ம அதை பயன்படுத்துறோம். சோ அதுதான் இத ஒரு செல் பூஞ்சை அப்படின்னும் இரு செல் பூஞ்சை அப்படின்னும் இரண்டு வகைகளா வகைப்படுத்தலாம். இந்த ஒரு செல் பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டதுதான் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றது. இரு செல் பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டதுதான் பெனிசிலியம் அப்படின்னு. இரண்டாம் உலக போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்டது இந்த பெனிசிலியம் அப்படின்ற ஒரு மருந்து பொருள். நம்ம படிச்சிருப்போம். இதனை பற்றிய படிப்பு என்னது? மைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். இதனை பற்றிய படிப்பு என்னது? மைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் தீஸ் ஃபங்கல்ஸை பத்தி படிக்கக்கூடியது மைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து படர்தாமரை ரிங்வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய சாதாரண நோயா இந்த ஃபங்கல் டிசீஸ் பூஞ்சையில் ஏற்படக்கூடிய ஒரு நோயில கண்டறியப்படுகிறது. அதுக்கடுத்து பாதங்களில் ஏற்படும் படர்தாமரை, சேற்று புண், அத்லட் ஃபுட். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த டீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை நோயால் ஏற்படக்கூடியதா காணப்படுது. சரிங்களா? பூஞ்சையை பத்தின விஷயங்கள் முழுசா பார்த்தாச்சு. அந்த அத்லட் ஃபுட்ன்றது எந்த பூஞ்சையால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டீனியா பெஸ்டிஸ். அத்லட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்ஸ்டு பை டீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோயா நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து புரோட்டோசோவா நோய். புரோட்டோசோவானா என்ன, அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பின் பெயர் என்ன, இதை பத்தி நம்ம பார்த்துடலாம். புரோட்டோசோவா டிசீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். புரோட்டோசோவா மனித உடலில் ஏறத்தாழ 15 புரோட்டோசோவா இனங்கள் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? 15க்கு மேற்பட்ட புரோட்டோசோவா மனிதன்ல ஒட்டுண்ணியா வாழ்ந்து நோயை ஏற்படுத்துது. இது என்ன வகையை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது யூகேரியோட்டிக் வகையை சார்ந்தது. எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா யூகேரியோட்டிக். படிப்பு புரோட்டோ விலங்கியல், இதனை பத்தி தனியா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி இருக்கு இல்லையா? அந்த தனி ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டடிக்கு என்ன பெயர் அப்படின்னா புரோட்டோசுவாலஜி அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த நோய்கள்ல புரோட்டோசோவா நோய்கள்ல முதற்கட்டமா மலேரியா அப்படின்ற நோயை நம்ம பார்த்தோம். மலேரியான்ற நோய்கள்ல வகைப்பாடுகள் அதிகமா இருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அதுல முதல் நோயா இருக்கக்கூடிய மலேரியா அப்படின்ற இந்த ஒரு சூழல்ல நோய் காரணி எதனால பரவுது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மலேரியா. புரோட்டோசோவா மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா ஜெனரலா பிளாஸ்மோடியம். புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம். அதுக்கடுத்து இது எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னா ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ, பரவும் வழி பெண் அனாபிலஸ் கொசு அப்படின்ற கொசுவால பரவக்கூடியதுதான் இந்த மலேரியா அப்படின்ற நோய். அறிகுறிகள் குளிர், நடுக்கம், வியர்த்தல் எக்ஸெட்ரா, வயிற்றுப்போக்கு, இது மாதிரி போயிட்டே இருக்கக்கூடியதுதான் இந்த நோய்களா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? மலேரியாவை பத்தின ஜென்ரலான கருத்துக்களை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மலேரியாவுடைய வகைகளை நம்ம பார்க்கிறோம். இதை பொருத்துகளை கேட்கறதுக்கு உண்டான சாத்திய கூறுகள் அதிகமா இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலேரியா. சரிங்களா?
இந்த டெர்ஷியன் இல்லைன்னா தீங்கற்ற டெர்ஷியன் அல்லது வைவாக்ஸ் மலேரியா, இது மாதிரி இத்தகைய நேமுல இதை வந்து அழைக்கப்படுவாங்க. சரிங்களா, டெர்ஷினியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நோய்கள் என்ன நோய் காரணியால, கர்ஸ்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணியால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பி வைவாக்ஸ். இந்த பின்றது என்னது? பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்றதால ஏற்படுது. அப்போ இதுல டியூரேஷன் ஆஃப் எரித்ரோசைட்டிக் சைக்கிள், சரிங்களா, அந்த இரத்த சிவப்பணுடைய அந்த சைக்கிளிங், அந்த சுழற்சி காலம் எவ்வளவு மணி நேரம் இருக்குன்னா 48 மணி நேரங்கள். இந்த வகையை சார்ந்த நோயா இருந்துச்சுன்னா மனிதர்கள்ல 48 மணி நேரங்கள் வந்து அந்த சிவப்பணு சுழற்சி காலம் வந்து நீடிக்கக்கூடும். இதுக்கடுத்து அதை தொடர்ந்து இன்னொரு வகையா இருக்கக்கூடியது குவார்டன் மலேரியா. குவார்டன் மலேரியா, இந்த குவார்டன் மலேரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது பி மலேரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காரணியால் ஏற்படக்கூடியது. தட் மீன் பிளாஸ்மோடியம் மலேரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்ப இதனுடைய எரித்ரோசைட்டுடைய சைக்கிள் எவ்வளவு அப்படின்னா 72 மணி நேரங்கள். 72 மணி நேரங்கள். மிதமான டெர்ஷினியன் சொல்லிட்டு சொல்லக்கூடிய இரண்டாவது வகையை தொடர்ந்து மூணாவதா நம்ம சொல்லக்கூடியது பிளாஸ்மோடியம் ஓவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இதுவும் முதற் வகையை சார்ந்து போலவே 48 மணி நேரம் சுழற்சி காலங்களை கொண்டதா இருக்கு. அதுக்கடுத்து ரொம்ப வீரியம் மிக்கது. இதுதான் பார்க்கும்போது ரொம்ப அபாயகரமானது. இதை சரியா கவனிக்கப்படலைன்னா நீரிழப்பு ஏற்பட்டு அந்த மனிதன் பார்க்கும் பொழுது உயிரிழக்கக்கூடிய அபாயத்தையும் நெருங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்ப என்னது? இது பேரு வீரியமிக்க டெர்ஷினியன் அல்லது குவாடிடியன் மலேரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் அப்படின்ற ஒரு நோய் காரணியால் ஏற்படக்கூடியது. அப்ப இதனுடைய சைக்கிளிங் பீரியட் எவ்வளவுனா 36ல இருந்து 48 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த நோய் பேரை கொடுத்துட்டு அதனுடைய சைக்கிளிங் அவர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி சைக்கிளிங் அவர்ஸ் கொடுத்து இதை மேட்சி ஃபாலோயிங்களுக்கு கேட்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இதை கொஞ்சம் அதிக முனைப்புடன் படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இரண்டாவது கட்ட நோய். இந்த அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நோய்னா என்ன? குடலை வந்து தாக்கக்கூடியதா இருக்கு. அமீபியாசிஸ் என்ன புரோட்டோசோவால் இது ஏற்படும் அப்படின்னா எண்டமிபா இஸ்டலைட்டிகா அப்படின்ற ஒரு புரோட்டோசோவால் ஏற்படக்கூடியதான் அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது எந்த வகையை சார்ந்ததுன்னா சிட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஃபிளைஸால பரவக்கூடிய நோயா இருக்கு. சரிங்களா, இப்போ இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த குடலை வந்து தாக்கக்கூடியதுன்னு நம்ம பார்த்தோம். இது குடலை தாக்கி மனிதனுக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தாது, மலச்சிக்கலை ஏற்படுத்திடும். சரிங்களா, கான்ஸ்டிபேஷன் சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அப்போ காய்ச்சலுடன் கூடிய மலச்சிக்கலை ஏற்படுத்த ஃபீவர் அண்ட் கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தக்கூடியதுதான் அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டமிபா இஸ்டலைட்டிகா புரோட்டோசோவால் ஏற்படக்கூடியது. ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி. இந்த ஆப்பிரிக்கன் தூக்க வியாதினா என்ன சார்? இந்த ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி வந்தா தூங்கிட்டே இருப்பாங்களா? அப்படி கிடையாது. என்ன ஒரு பிரச்சனைனா ஒண்ணு தூங்கிட்டே இருந்துருவாங்க, இல்ல தூங்காமே இருந்துருவாங்க. தூக்கத்துல நெறிபாடல்கள். ஒரு மனிதன் தூங்காமே இருந்தாலும் பிரச்சனை தான், தூங்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை தான். அந்த தூக்கம் வந்து சமநிலையற்று காணப்படுதல், அதுதான் ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா ட்ரிப்டினோசோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ட்ரிப்டினோசோமா அப்படின்றது செட்சி வகை ஈக்கல்ல காணப்படக்கூடிய செட்சி டைப் ஹவுஸ் ஃபிளைஸால ஏற்படக்கூடியதா இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னது? உணர்வின்மை மற்றும் தூங்குவதில் சிக்கல். சரிங்களா, அவங்களுக்கு எந்த விதமான உணர்வுகளுமே இருக்காது. சரிங்களா, அந்த டிசீஸ் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு. சரிங்களா, அத்தகைய ஒரு கொடூரமான நோயை தான் இந்த ஆப்பிரிக்கன் தூக்க வியாதியை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து ஒரு கூடுதலா தகவலா இந்த வெஸ்ட் நைல் அப்படின்னு சொல்றது நச்சுயிரி என்பது மனிதர்கள் மரணத்தை விளைவிக்கும் நரம்பியல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இது வந்து தனியா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. அதை எடுத்து இங்க ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காகவும் இது மாதிரி கேட்கப்பட்டதுன்ற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டதா இருக்கு. சரிங்களா.
ஸோ நோய்களை பத்தின விஷயங்கள் நம்ம முழுமையா நம்ம பார்த்தாச்சு. இதனை தொடர்ந்து தடுப்பூசிகள் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். தடுப்பூசி, இந்த தடுப்பூசிகளை முழுமையா பார்த்துட்டோம்னா ஒரு புரிதல் ஏற்பட்டுடும். அதை பத்தி பார்த்துடலாம். பிசிஜி காசநோய் தடுப்பு, பிசிஜி அப்படின்னு சொல்ற அந்த தடுப்பு மருந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா prevention of tuberculosis, prevention of tuberculosis. ஓபிவி அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா, ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓரல் போலியோ டிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது போலியோ நோய்க்கு எதிர்ப்பா கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அது. அதுக்கடுத்து டிபிடி, டிப்திரியா, கக்குவான், இருமல், ரணஜன்னி, இந்த எல்லா நோய்க்குமே முத்தடுப்பூசியா ஒரு ட்ரை வேக்சினேஷனா தான் இது வந்து பயன்படுது. அதுக்கடுத்து எம்எம்ஆர், மீசிலஸ், மம்ஸ், ரூபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து அம்மைக்குமே இது பயன்படக்கூடிய, தட்டம்மை, புட்டாளம்மை, ரூபெல்லா, இது மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த எம்எம்ஆர் அப்படின்றது. டிடி அப்படின்றது ரணஜன்னி, டெட்டனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜா வந்து லாக் ஆயிடும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது மீசிலஸ் அப்படின்றது தட்டம்மைக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா கொடுக்கக்கூடியது சரிங்களா, தட்டம்மையை மட்டும் ஸ்பெசிபிக்கா கொடுக்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு நம்ம நோய்கள், மனித நோய்கள் அப்படின்ற தலைப்புகள்ல இருக்கக்கூடியதை முழுமையா நம்ம பார்த்துட்டோம் தேர்வு கண்ணோட்டத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.